ஃபாத்திஸ் வைப் சேனலிற்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு வச்சு ஒரு வெஜ் ரோல் எப்படி டேஸ்டியாக டக்குன்னு பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் சோம்பு, பொடியாக நறுக்கின வெங்காயம், மிளகாய்த்தூள், கரம் மசாலாத்தூள், தனியாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு பொடியாக நறுக்கின புதினா கொத்தமல்லி இலையும் சேர்த்துருக்கேன். கூடையே 2 ஸ்பூன் ஷேஸ்வான் சாஸும் சேர்த்துருக்கேன். இது கூடையே உப்பு சேர்த்து வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறமா உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துருக்கேன். அதையும் இது கூடயே மசிச்சு விட்டு நல்லா ஒரு கிளறி எடுத்திங்கன்னா நம்மளோட மசாலா ரெடி. இந்த ரெசிபிக்கு தேவையான அனைத்து அளவுகளையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ப்ரெட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த ப்ரெட்டை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க, தண்ணி எதுவும் சேர்க்காம. நல்லா அரைச்சதுக்கப்புறம் இதை ஒரு கடாயில் மாற்றி சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா ப்ரெட்டு மொறுன்னு வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துட்டு சிம்மிலே வச்சு வருங்க, அடி பிடிச்சிடக்கூடாது. வறுத்ததுக்கப்புறமா இதில் 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வறுத்து விட்ருங்க. மிக்ஸ் ஆனதும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதுவும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி வறுத்து அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட ப்ரெட் க்ரம்ஸ் ரெடி ஆயிருச்சு. இதுக்கப்புறம் ஒரு கிண்ணத்தில் ஒரு 1/4 கப் அளவுள்ள மைதா மாவை சேர்த்துக்கோங்க. இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி பிடிக்காமல் நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலருங்க, தண்ணி ரொம்பவும் அதிகமாகிடக்கூடாது. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ நம்மளோட மாவு ரெடி. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவை எடுத்துக்கலாம். இந்த மசாலாவை இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சி நீல வாக்கில் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த உருண்டைகளை மாவில் சேர்த்து எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா பிரட்டி எடுத்துக்கோங்க. இதில் நல்லா பிரட்டி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு இந்த மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி பிரட்டி எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதெல்லாம் இதே மாதிரி கையில் எடுத்து தட்டி விட்டுட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். அடுப்பை மீடியமில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சிங்கன்னா எண்ணெய் அதிகமாக குடிக்கும், மீடியமில் வச்சிங்கன்னா எண்ணெய் அந்தளவுக்கு இருக்காது. இது இந்த மாதிரி எல்லா பக்கமும் வெந்ததுக்கப்புறம் நல்லா எடுத்து கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்மளோட வெஜ் ரோல் ரெசிபி ரெடி. இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாத்திஸ் வைப் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.